Hello, welcome to D3K's Little Chef channel. Wishing you all a happy New Year 2026. இந்த இயர்க்கான ஃபஸ்ட் ரெசிபி வந்து நம்ம பார்க்கலாம். உஸ்மானியா பிஸ்கெட். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல்லாக பட்டர் அண்ட் கீ வச்சு பண்ணலாம். வாயில் போட்டதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சிரும். இதுக்கு வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 150 கிராம்ஸ் அளவுக்கு சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நெய் வந்து 70 கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கும் இப்போ ஆட் பண்ணதுக்கும் கலர் வந்து லைட்டாக வேரி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து 120 கிராம்ஸ் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் இருக்கிற மிச்சத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேல் எல்லோ ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பட்டர் ஃப்ராஸ்டிங் ரெடி. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு கேக்குக்கு மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம 350 கிராம்ஸ் 350 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெயிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். நம்ம ஆல்ரெடி சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லாட்டி உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. நம்ம ஆல்ரெடி பட்டர் அண்ட் கீ வந்து நல்லா விஸ்க் பண்ணியிருக்கனால அதுவே நமக்கு போதுமானது தான். இந்த டெக்ஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக நீங்கள் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் டோவாக வந்து நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து தேவைப்பட்டுச்சு. உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக மர்ஜ் ஆகி நல்லா நீட் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு கிளிங் ஷீட்டோ இல்லாட்டி பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக வந்து ரோல் ஆகும். மீன்வைல் இதுக்கு வந்து ஒரு ஸ்லரி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி இந்த ஸ்லரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம குக்கி ட்ரேயில் வந்து பேக் பண்ண ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கலர் வந்து நமக்கு ரீட்டைன் ஆகும். கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆல்ரெடி பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு மைதா மாவு வந்து கீழேயும் மேலேயும் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் நீடட். இந்த மாதிரி ஜென்டிலாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷீட் நம்ம வந்து மேலே போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு மாவு வந்து உடையாமல் வரும். அட் த சேம் டைம் அந்த ரோலிங் பின்லேயும் ஒட்டாது. இப்போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு குக்கி கட்டர் வச்சு நான் வந்து கரெக்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா நம்ம குட்டிக்கா பவுலோ இல்லாட்டி ஏதோ ஒரு மூடி வச்சு நம்ம கரெக்ட் சைஸ்க்கு வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் குட்டி குட்டியாக மாவு வந்து ரோல் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் வந்து லைட்டாக ஷேப் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஈவனாக தெரியறதுக்காக நான் கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் பிஸ்கெட்டோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து இந்த திக்னஸ்க்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் எல்லாத்தையும் அடக்கிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் ஸ்லரியை வந்து நம்ம குக்கீஸ்க்கு மேலே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் பார்ச்மெண்ட் பேப்பர்லையும் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் பேக் ஆகி வரும்போது அந்த கஃபே ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கோல்டன் கலராகவும் இருக்கும். அடுத்து நம்ம அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 200 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக்கிங் மோட் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப், நம்ம பேக் பண்ணும்போது டைம் வந்து குறைவான டைம் வச்சுட்டு ஃபஸ்ட் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா ஃபைன். சப்போஸ் பேக் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம டைம் கூட செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய டைம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு கருகுன மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஹைதராபாத் ஸ்டைலில் உஸ்மானியா பிஸ்கெட் ரெடி. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் டீ டைமுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.